வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீந்த சாதத்தில் ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் காலையில் மீந்த சாதத்தில் தான் இதை நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் காலையில் மீந்த சாதத்தில் ஈவினிங் போல் இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் சாதம் மெஷர் பண்ணிக்கலாம். அதே கப்லையே மற்ற பொருட்களையும் நான் சொல்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி அரைக்காததுனால இது நைஸாலாம் அரைப்படாது. சாதம் 1-2 இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கப்பில் தான் 2 கப் சாதம் எடுத்திருக்கேன். இதே கப்லையே 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, பச்சரிசி மாவு, அதுதான். நீங்கள் கடையில் ரெடிமேடாக வாங்கி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே கப்லையே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து நான் அதில் பாதி மட்டும் சேர்த்துட்டு மீதி பாதியை அப்படியே வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணியை ஆட் பண்ணாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பிசைஞ்சோம்னா கையில் ஒட்டாமல் நம்ம பிசையலாம். இது போல் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே ஆட் பண்ணல. சாதத்தில் இருக்க ஈரப்பதமே போதும். இதை மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை நம்ம ஊற வைக்கணுன்ற அவசியமே இல்லை. உடனே நம்ம சப்பாத்தி போட்டுற வேண்டிதான். பாருங்கள், நான் எடுத்து வச்ச 1/2 கப் கோதுமை மாவு அப்படியே தான் இருக்குது. நான் ஆட் பண்ணவே இல்லை. 2 கப் சாதத்துக்கு 1/4 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, இவ்வளோ தான் நம்ம சேர்த்துருக்கோம். எல்லா மாவையுமே இதே போலே உருண்டை பிடிச்சிக்கலாம். 6 பால்ஸ் வந்திருக்கு 2 கப் சாதத்துக்கு. சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக நம்ம கோதுமை மாவு தூவிட்டு இதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். சாதம் ஆட் பண்ணி செஞ்சுருக்கிறதுனால ஓரங்கள்லாம் பிளவு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸு அல்லது ஏதாவது பிளேட் வச்சுட்டு நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதே போலயே எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். கல் காஞ்சதும் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு போட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுடுங்க. 2 சைடுமே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நம்ம சாதத்தில் தான் செஞ்சோன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம சொன்னால் தான் தெரியும் நம்ம இதை சாதத்தில் செஞ்சுருக்கோன்ட்டு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வெஜிடபிள் குருமா, தக்காளி குருமா, தக்காளி கார சட்னி, தேங்காய் சட்னி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபிஸ்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே போலயே மீதி இருக்க மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நிச்சயமாக நீங்கள் நிறைய டைம் மீந்த சாதத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருப்பீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி மீந்த சாதத்தில் கார பணியாரம் எப்படி செய்கிறதுன்ற ரெசிபியும் போட்டிருந்தோம். அந்த ரெசிபியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மாவை ஊற வைக்கவும் தேவையில்லை அப்படின்றதுனால 10 நிமிஷத்தில் நம்ம இந்த சப்பாத்தி செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மீந்த சாதத்தில் செஞ்ச சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.